கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க கேட்க திகட்டாது. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது வேலண்டைன்ஸ் டே சிறப்பு கவிதை சாரல் நிகழ்ச்சி. இந்த பகுதியில் இன்னைக்கு நமக்கு அழகான சிறப்பான ஒரு காதல் கவிதையை வழங்குவதற்காக வராங்க பெண்ணிய கவிஞர், வேரல் பதிப்பகத்தின் நிர்வாகி, ஆகச்சிறந்த கவிஞர் அம்பிகா குமரன் அவர்கள். வாங்க நேயர்களே, கவிதையை கேட்கலாம், ரசிக்கலாம். கவிதைகளோடும் படைப்பாளிகளோடும் பயணித்துக் கொண்டிருக்கும் பட்டாம்பூச்சி பண்பலைக்கும், அதை இயக்கிக் கொண்டிருக்கும் அன்பு தோழமைகள் பொள்ளாச்சி முருகானந்தம், ஜெயந்தி உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பட்டாம்பூச்சியின் பண்பலை வெளியே இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பு. மழைக்காலம். இந்த உலகம் காதலால் செய்யப்பட்டிருக்கிறது. மலரும் இதழ்களாக, புலரும் பொழுதாக, இரவின் குளிராக, வலியின் நெருடலாக, எந்த ஒரு வடிவத்திலும் அது நம்மோடு இருக்கிறது. கோதுமையை வீசிவிட்டு புறாக்களை தேடிக் கொண்டிருப்பவர்களும், ஜன்னலில் வந்தமர்ந்து அதிகாரமாய் கரையும் காக்கைக்கு உணவளிப்பவர்களும், இந்த பனிக்காலத்தில் நடுங்கும் உடல்களை தேடி கதகதப்பை பரிசளிப்பவர்களும் காதலின் உச்சத்தை தெருக்களெங்கும் சிந்திக்கொண்டே செல்கிறார்கள். இன்று என் ஆற்றிலும் ஈரப்பதம் தென்படுகிறது. முதுகு நனைந்து கொண்டிருக்கிறது. உள்ளங்கால்கள் குளிர்ச்சியின் மிகுதியால் விரைத்து போயிருக்கின்றன. அவன் தன் ரொட்டியில் பாதிக்கும் மேலாக என்னை உண்ண வைக்கிறான். உதட்டில் ஒட்டியிருந்த சிறு துகளை நாவால் துடைத்து எடுக்கிறான். வெள்ளம் மேடு பள்ளங்களை கடந்து செல்கிறது. பாசியைப் போல படர்கிறான். புறாக்கள் வரத் தொடங்கிவிட்டன. இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்ட கவிஞர் அம்பிகா குமரன் அவர்களின் கவிதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு.